இந்த வீடியோவில் ஏன் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஐடி கம்பெனிஸில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியணும். அண்ட் அங்கே போகிறதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஐடி கம்பெனிஸை ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன் இஸ் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி, அனதர் ஒன் இஸ் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி அப்படின்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே சர்வீஸ் பேஸ்டு தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளைண்ட் சொல்கிற ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிசிஎஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ப்ராஜெக்டான பாஸ்போர்ட் சேவா ப்ராஜெக்ட். பாஸ்போர்ட் அப்ளை பண்ண, ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ண, அப்பாயின்மெண்ட் புக் பண்ண அண்ட் அதை ட்ராக் பண்ணுற வரைக்கும் இருக்க என்டையர் ப்ராசஸையும் டிசிஎஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனினா கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஜோகோ மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே ப்ராடக்ட் பேஸ்டு தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியே ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணி அதை சேல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கூகுளோட ப்ராடக்டான ஜிமெயில், யூடியூப், மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்டான எம்எஸ் வேர்டு, எக்ஸல் அண்ட் ஜோகோவோட ப்ராடக்டான ஜோகோ மெயில், ஜோகோ புக்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லாமே அவங்களோடது தான். இப்போது நான் சொன்ன இந்த ஆப்ஸை எல்லாருக்கும் தெரியும். இந்த எல்லா ஆப்ஸையும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்போது இந்த மாதிரி ஆப்பை டெவலப் பண்ணுறது தான் ஐடியில் இருக்கிறவங்களோட வேலை. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சோசியல் மீடியா ஆப்ஸான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸ், ஜொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரியான ஃபுட் ஆர்டர் டெலிவரி பண்ணுற சைட்ஸ் அண்ட் ஐஆர்சிடிசி மாதிரியான டிக்கெட் புக் பண்ணுற வெப்சைட்ஸ்னு நிறைய ஆப்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா ஆப்ஸும் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத ஷார்ட்டாக சொல்கிறேன், ஷார்ப்பாக கேட்டுக்கோங்க. முன்னெல்லாம் ட்ரெயின் டிக்கெட் வாங்கணும்னா ரயில்வே ஸ்டேஷன் போய் டிக்கெட் கவுண்டரில் க்யூவில் நின்று டிக்கெட் வாங்குவோம். அங்கே இருக்க க்ரௌடை யோசிச்சு பாருங்கள். அது நார்மல் டேஸ்னால் எப்படி இருக்கும், அதுவே ஃபெஸ்டிவல் டைம்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ராப்ளம் ஆர் இஷ்யூஸ், ஸோ அதை சால்வ் பண்ண தான் ஐஆர்சிடிசி அப்படின்னு ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணாங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எந்த ட்ரெயின், எத்தனை மணிக்கு அண்ட் எந்த சீட்டு அப்படின்றத வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் ஐடி ஜாபுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரோ அல்லது ஆப்போ டெவலப் பண்ணுவீங்க. அந்த சாஃப்ட்வேர் ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஐடி கம்பெனிஸில் என்ன நடக்குதுன்னு கிளியராக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு, ஐடி ஜாபுக்கு போக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் எழுத தெரியணும். ப்ரோக்ராம் எழுத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை கற்றுக்கணும். என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குன்னா சி, C++, ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட்னு இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. அப்போது இங்கே இருக்க எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸையும் கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதில் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி அது ஓரியன்டாக போங்க. சரி, இப்போ நான் ஒரு பிகினராக இருக்கேன், எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட சஜஷன் ஃபஸ்ட்டு சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை படிங்க. ஏன்னா எப்படியும் ஜாபுக்கு போக கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸான ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரியான லாங்குவேஜஸை தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ டைரெக்டாக ஜாவா அல்லது பைத்தானே படிக்கலாமே, ஏன் சி படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாவா, பைத்தான் மாதிரியான லாங்குவேஜஸில் ப்ரீடிஃபைன்டு மெத்தட்ஸ் லைப்ரரிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே ரொம்ப யோசித்து கோடு எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் சி ப்ரோக்ராமில் ரொம்பவும் கம்மியான ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் தான் இருக்குது. இங்கே நமக்கு ஏதாவது வேணும்னா நம்ம தான் டெவலப் பண்ணணும். அதனால் என்ன யூஸ் அப்படின்னா உங்களோட லாஜிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். இந்த லாஜிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா கோடிங்கில் மட்டும் இல்லை, உங்களோட லைஃப்லையும் கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, அடுத்து படிக்க போகிற ஜாவா, பைத்தானுக்கும் இதுதான் பேஸ். இந்த சி லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஜாவா, பைத்தான் மட்டும் இல்லை, இனி ஃப்யூச்சரில் வரப்போகிற எந்த ஒரு லாங்குவேஜஸையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் ஏன் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அப்படின்றத கிளியராக புரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் இருக்க
ப்ரோக்ராமிங் இன் சி லாங்குவேஜஸை 0 to ஹீரோவாக பார்க்கலாம்.